பாகிஸ்தான் சொல்றாங்க நீங்க எங்க மீது தாக்குதல் நடத்தினா நாங்களும் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். அவர்கள் அதை செய்யலைங்கிற சொல்கிற இடத்துல சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. நாங்கள் தான் செஞ்சோன்னா நம்ம ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் செய்யலை, நாங்கள் அடிக்கலைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதே மீறி என்னை அடித்தா நான் திருப்பி அடிப்பேன்றான். அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படி எடுத்துங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் கொடுக்கலன்னு சொல்கிறான்ல. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து அதையும் மீறி நீங்கள் வந்து ஆளை கண்டுபிடிக்காம இதை செஞ்சவங்க தான் நீங்கள் வந்து யாருன்னே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக பழி என் மேலே போடுறீங்க. அப்படி பழியை போட்டு உங்கள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக எங்களோட சண்டைக்கு வந்தால் நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிறேன். நம்மள்ட்டையும் அணு ஆயுதம் இருக்கு. அவன்கிட்ட அதிகமாகவே இருக்கு. அவன்கிட்ட விட அதிகமாகவே நம்மள்ட்ட இருக்குது. இன்றைக்கி அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளில் இந்தியாவும் பாகிஸ்தான் நடக்கும். இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து அணு ஆயுத கட்டுப்பாட்டு என்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் கையெழுத்திட்டு இருக்கோம். யாருமே புதிதாக ஒரு நாடு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது. யுரேனியத்திலிருந்து பிரித்து தான் அணு ஆயுதம் எடுக்கிறோம். ஆனால் இந்த ஒப்பந்தம் வருவதற்கு முன்பே நம்மளோட அணு ஆயுதம் இருக்கிறது. அப்போ ஏற்கனவே அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளோடு நம்மளும் இருக்கிறோம். பாகிஸ்தான்டையும் அணு ஆயுதம் இருக்கிறது வெளிப்படையாக. அப்போ இது அச்சுறுத்தல் என்பதை விட இவன் வந்து பயத்தில் வளர்றானா? ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்திய ராணுவத்துடைய வலிமை தெரியும். அவன் ஏற்கனவே வந்து 2 போர்ல ஜெயிச்சிருக்கோம். அதனால அவன் பயப்படுறான். இது அவனுடைய பயத்தின் வெளிப்பாடை பார்க்குறேன். அவன் வீரத்தின் வெளிப்பாடை நான் பார்க்கல.